மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இந்த ஜாய் கிறிஸ்டல்டா கேஸ் வந்து நம்மளும் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஜாய் கிறிஸ்டல்டா வந்து ஒரு அப்டேட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து என் நம்பரை வந்து பொதுப்படையா மற்றவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி ஆன்லைன் கூலிப்படைகளுக்கு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னை பத்தி அவங்க தவறா வந்து மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க, மிரட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க போட்டிருக்காங்க பதிவு. அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. நம்ம விஷயத்துக்கு போலாம். மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டல்டா அந்த விஷயம் வந்து பயங்கரமா நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்ல வர்ற புது புது தகவல்களை வந்து பகிர்ந்துகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க வந்து இந்த மாதிரி என்னோட நம்பருக்கு தேவையில்லாத நம்பர்ல இருந்துலாம் மெசேஜ் வருது, அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் அன்வான்ட் மெசேஜஸ் எல்லாம் வருது. ஆனா இந்த நம்பர் வந்து மாதம்பட்டி தான் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டா அது சொல்லுது. அந்த லேடி அப்படி சொல்லுது. எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, போன ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவங்களோட நம்பரை வந்து யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க. யாரோட நம்பரை? ஜாய் கிறிஸ்டல்டாவோட நம்பரை. சோ அந்த ஹேக் பண்ணனால இப்போ நிறைய ஹேக்கிங் எல்லாம் நடக்குது இல்ல, நம்மளோட Facebook ஐடி, இன்ஸ்டா ஐடி, அது இது நம்பர்ஸை கூட ஹேக் பண்றாங்க. அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ உள்ள இதுல. அந்த ஸ்கேமர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்காங்க. அந்த ஒரு வகையில வந்து அவங்களோட நம்பர் வந்து இந்த மாதிரி ஹேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட ஸ்மால் சர்க்கிள்க்கு, அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் புது நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் என்னோட நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டேன், சோ அதுல இருந்து எதுவும் வந்ததுன்னா யாரும் ரிப்ளை பண்ணாதீங்க, சாட் பண்ணாதீங்க, அந்த மாதிரி ஒரு இது அந்த நம்பர் வந்து பழைய நம்பரை டெலீட் பண்ணிருங்கன்னு அவங்க போட்டுருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் மாத்தினதுனால கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிளுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்க நம்பர் வந்து மாதம்பட்டிக்கு எல்லாம் தெரியாமலாம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு தூரம் அவங்க வந்து ஒரு இல்லீகல். ஆனா இதுல என்னன்னா ஆகஸ்ட் அப்போ இவங்க பிரிஞ்சுட்டாங்கல்ல, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஆகஸ்ட் அப்பவே இவங்களுக்கு பிரிவு ஏற்பட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. ஆகஸ்ட் அப்போ அவரு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 மந்த்ஸ்ல தானே அந்த மாதிரி பெருசா வெடிச்சிருக்கு இந்த விஷயம். அது வரைக்கும் அவரு பட்டும் படாம இருந்திருக்காரு. சோ எப்படி அவங்க நம்பர் எல்லாம் மாதம்பட்டிக்கு தெரியாமலாம் இருக்காது. இவங்களும் கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க, அவரும் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ அந்த மாதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒன்னும் நல்லவர்லாம் கிடையாது சொல்ற அளவுக்கு. இவங்களும் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ 2 பேரும் மேபி கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து இப்போ இந்த மாதிரி தேவையில்லாம மெசேஜ் வருதுங்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், க்ளோஸ் சர்க்கிள பொறுத்தவரை நம்பர் ஷேர் ஆகுதுன்னா எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து கரண்ட் கான்ஃபிளிக்ட்ல யாரு இருக்கா? மாதம்பட்டி அண்ட் ஜாய் கிறிஸ்டல்டா 2 பேரும் தான் ஒரு கான்ஃபிளிக்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. சோ அதனால மேபி அவரா இருக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து கன்ஃபார்மா சொல்றாங்க. ஓகே, கன்ஃபார்மா சொல்றாங்கன்னா இது சைபர் கிரைம்லயோ இதுலயோ இவங்களை மிரட்டுறாங்க, இது பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கலாமே. கண்டிப்பா அதுக்கு வந்து மூவ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க மீடியால ஷேர் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி சைபர் கிரைம் எல்லாம் மூவ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மேடம் இவங்க வந்து இந்த அளவுக்கு தைரியமா வெளியே வந்து இவ்வளவு சட்ட போராட்டம் எல்லாமே போராடுறவங்க இத வந்து அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு கரேஜியஸ் லேடி தான் அந்த லேடி. அப்படி கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலா இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவரை வந்து கார்னர் பண்ணணும். எல்லா விஷயத்திலயும் அவருக்கு ஒரு அம்புக்குறி போட்டுக்கிட்டே இருக்கணும், புரியுதா? அந்த கேஸ பத்தி ஒவ்வொரு இன்ச் பை இன்ச், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவருக்கு வந்து பாயிண்ட் அவுட், அவரோட நேம் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதை வந்து ஒரு மெயின் மோட்டிவா அந்த லேடி வச்சிருக்காங்க. சோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ அதனால அவர் சைட்ல இருந்து என்ன ஒரு சின்ன ஒரு துரும்பு வந்தாலும் அந்த லேடி அத மீடியாக்கு. சரி மேடம், நீங்க அப்படி சொல்றீங்க. ஒரு லேடி அவங்க தனியா இருக்காங்க, 2 குழந்தையோட, பச்சை குழந்தையோட தனியா இருக்காங்க. அவங்க அம்மா கண் பார்வை இல்லாதவங்க. சோ இந்த மாதிரி மிரட்டல்களும் உருட்டல்களும் மெசேஜஸும் இந்த மாதிரி எல்லாம் வந்தா அவங்க பயப்பட தானே செய்வாங்க, அவங்க வெளிப்படுத்த தானே செய்வாங்க. த்ரெட்டனிங் பண்ற மாதிரி அவங்க சொல்லலையே. த்ரெட்டனிங் பண்றதா இருந்தா இல்ல, த்ரெட்டனிங் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அன்வான்டா மெசேஜ் வருது அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. த்ரெட்டனிங் பண்றாங்கன்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெளிய விட்டுருப்பாங்களே. சோ இவ்வளவு பண்ணவங்க அதெல்லாம் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ்ல இருந்து எனக்கு வந்து தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜ். இதுல எந்த இடத்துல அவங்களுடைய நம்பர் வந்து பொது வழிக்கோ பொதுப்படையா போறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும்? வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்க வந்து இப்ப வந்து ஃபீல்டுலயும் கிடையாது. அந்த அது பேர் என்ன, நம்மளோட ஒர்க்கிங் ஃபீல்டு, அவங்க வந்து இது பண்றாங்களா காஸ்டியூம் டிசைனர், அந்த ஃபீல்ட விட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. கோர்ட்ல எல்லாத்துலயுமே கொடுத்திருப்பாங்க அவங்களுடைய நம்பர். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்ல இருந்து, அந்த மகளிர் ஆணையத்துல இருந்து எல்லாம் நம்பர் போக பாசிபிலிட்டிஸே கிடையாது.
அவங்க வந்து பிரைவசி மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷேர்லாம் பண்ணவே முடியாது அதுல இருந்து, புரியுதா? சோ அது எப்படி அவங்க வந்து ரிலையபிலிட்டி இல்லாம அப்படிலாம் இது பண்ண நீங்க மாட்டாங்க. அப்படி சொல்றீங்க. அதே விஷயத்துலதான் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த மாதிரி பிரஸ் மீடியா போய் அவங்கள டார்ச்சர் பண்ணி கேட்டத விஷயங்கள் அது, ஓகேவா? அவங்களா இது பண்ணல. ஆக்சுவலா இது வந்து கவர்மெண்ட் பாடி, அதுல இருந்து எல்லாம் இந்த மாதிரி ஷேர் பண்ண பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேலை போயிருங்க எதுவும் பிரச்சனைகள் வந்ததுன்னா. சோ அதெல்லாம் கண்டிப்பா அவங்க வந்து பிரைவசி மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இதுல வந்து அந்த நீங்க அந்த வழக்குல சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு, அதுல பாத்தீங்கன்னா அது வந்து சர்வர் எரரா இருக்கும். அது வந்து ஜஸ்ட் அந்த பொண்ணோட நேம் தான் இதாயிடுச்சு. அந்த எஃப்ஐஆர் காப்பில உள்ள இன்சிடென்ட் லைட்டா கசிஞ்சிருக்கு. மத்தபடி அவங்க வந்து மோட்டிவ்ல எதுவும் பண்ணல. அதுக்குமே அவங்க வந்து இது பண்ணிட்டாங்களே, அதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டாங்களே பயங்கரமா. சோ அதெல்லாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி சென்சிட்டிவான கேசஸ்க்குலாம் வந்ததுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால அதுல எல்லாம் அவங்க கவனமா தான் இருப்பாங்க. நம்பர் வந்து அப்படி ஷேர் பண்ண வாய்ப்பு இல்ல. மேபி என்ன சொல்றது, ஜாய் கிறிசல்டா தரப்புலயோ இல்ல மாதம்பட்டி தரப்புலயோ இன்டர்மீடியேட்டர்ஸ் யாராவது ஷேர் பண்ணிருக்கலாம். இல்ல மேடம், இப்போ வந்து ஜாய் கிறிஸ்டா இவங்க எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குமே பேக்ரவுண்ட் இருக்கு. ஆமா. சோ உண்மையா பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புலயும் பேக்ரவுண்ட் நல்ல பெருசா இருக்கு. ஜாய் கிறிஸ்டா தரப்புலயும் பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க அன்னைக்கு மனோ தங்கராஜ் மினிஸ்டரை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட அட்வொகேட் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். சோ இதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கும் பேக்ரவுண்ட் இல்லாமல இல்ல, 2 பேருக்குமே பேக்ரவுண்ட் இருக்கு. இதுல யார் பெருசு அப்படிங்கறத அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையா சொல்ல போனா. சோ இந்த விஷயத்துல அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க சொல்ற கருத்து என்னன்னா, யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் பெட்டி கொடுத்துட்டாங்க, நிறைய பெட்டி கொடுத்துட்டாங்க, அதனாலதான் ரங்கராஜுக்கு சார்பா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? உண்மையிலேயே அப்படிலாம் விலைக்கு வாங்க முடியுமா யூடியூபர்ஸ? ஆக்சுவலா இப்போ எல்லாமே மணி தான். ஆனா அது வந்து எந்த வகையில உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த இது வரைக்கும் நம்ம கிட்ட யாரும் அப்படி அப்ரோச் பண்ணல. நீங்களே 4 பேட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க ஜாய் கிறிசல்டா வந்து தரப்புல இருந்து நான் கமெண்ட்ல எல்லாம் போடுறாங்க, ஜாய் கிறிசல்டா ஆதரவாளர்கள் எல்லாமே. நம்ம நடுநிலையா பேசுறோம். நம்ம உண்மையா சொல்ல போனா மாதம்பட்டியும் பேசியிருக்கோம், ஜாய் கிறிஸ்டல்டாவையும் அந்த குழந்தைக்கு ஆதரவா தான் நீங்க பேசுறீங்க. அந்த குழந்தைய ஏமாத்திட்டாரு மாதம்பட்டி, அதுக்கு நியாயம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. கரெக்ட். ஆனா இவங்க போனது தப்பு. இவங்க போனதுனாலதான் அந்த குழந்தையே இன்னைக்கு வந்து ஒரு இனிஷியலுக்காக போராடிக்கிட்டு இருக்கு, பிறந்த குழந்தை அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அது கரெக்ட். 2 பக்கமுமே அவங்களுடைய குற்றங்களை எடுத்து வைக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு என்ன சாதகமா என்ன நடக்கணுங்கிறத நீங்க பாசிட்டிவா சொல்றீங்க, நடுநிலையா நின்று பேசுறீங்க. உண்மையிலே நன்றி. ஆனா இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மேடம் வந்து ஜாய் கிறிஸ்டல்டாவை வந்து இப்ப வந்து தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து 4 பெட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, மாதம்பட்டி மேல உள்ள தப்ப சுட்டி காட்டுனா ஜாய் கிறிஸ்டல்டா கிட்ட பெட்டி வாங்கினேங்கிறாங்க. ஜாய் கிறிஸ்டல்டா மேல உள்ள தப்ப சுட்டி காட்டுனா மாதம்பட்டி கிட்ட பெட்டி வாங்கிருக்காங்க. சொல்றாங்க, சொல்லிக்கோங்க. நான் அததானே சொல்றேன். அதாவது அங்க சப்போர்ட் பண்ணா இங்க பெட்டி வாங்கிட்டியான்னு கேக்கீங்க, இங்க சப்போர்ட் பண்ணா அங்க பெட்டி வாங்கிட்டேன். 2 பேரையும் கழுவி ஊத்து. ஏன்னு யார்கிட்ட பெட்டி வாங்கினேன்னு சொல்லட்டும் பாப்போம். நான் நடுநிலையா பேசிட்டு இருக்கேன், யாரு மேல என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க யாராவது எடுத்து என் வீடியோல, அதாவது ஒவ்வொரு தகவல் வரும்போது அவங்கவுங்க மேல உள்ள தப்புகளை நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கோம். இந்த கேஸ் இப்படி டிவியேட் ஆகுது, இந்த டைரக்ஷன்ல போகுது, அந்த டைரக்ஷன்ல போகுது, கேஸ் ஹிஸ்டரிய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட வேலை. அஸ் அ லீகல் இதுல இருந்து லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, இப்படி இந்த கேஸ் வந்து டர்ன் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல நீங்க அங்க 4 பெட்டி வாங்குனீங்க, இங்க 4 பெட்டி வாங்குனீங்கன்னா சொல்றவங்க ஒரு 4 பெட்டி வாங்கி தாங்கலேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, ஒரு 4 பெட்டி வாங்கி தந்தா நல்லா இருக்கும். வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். இல்ல இது தேவையில்லாத ஒரு வதந்திகளை எல்லார் மேலயுமே வைக்கிறாங்க. அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேலயும் வைக்கிறாங்க. அப்புறம் இன்னும் 2-3 யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க மேலயும் வைக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி வைக்கிறாங்க. பாசிபிலிட்டிஸ் இல்லன்னா நம்ம சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் அப்படி நடக்குது மீடியால. அந்த மாதிரி ரூபாய் கொடுத்து பேச சொல்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா அது வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் அது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம இது வரைக்கும் அந்த ஸ்டேஜுக்கு போகல. அதனால நமக்கு எதுவுமே தெரியல. நம்மள யாரும் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணது இல்ல. ஏன்னா நிறைய பேரு பேட்டி எடுக்கணும்னு கூட நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருக்காங்க. நம்ம திருநெல்வேலி ஆபீஸ், சேலம் ஆபீஸ்ல எல்லாம். அதுவுமே இப்ப அவங்க என்ன சொல்லி விட்டுருக்காங்க, மேடம் அங்க சென்னையில இருக்காங்கும் போது கிட்ட எல்லாம் அப்ரோச் பண்றதுக்குலாம் ஒரு மேட்டரும் கிடையாது. ஓகே. இல்ல இதுதான் இப்போ இதுல வந்து மேடம், இப்போ இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த ஜாய் கிறிஸ்டல்டா வழக்கு வந்து ரொம்ப தீவிரமா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா என்ன முடிவுனா, இதுல டிஎன்ஏ டெஸ்ட் இவர் மாதம்பட்டி எடுத்துட்டாருன்னா இன்னைக்கு வந்து சால்வ் ஆயிடும்.
அந்த குழந்தைக்கு அப்பா யாரு, அதுக்கப்புறம் அது அந்த கேஸ் இன்னும் ஒரு தனி பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஆனா எப்படினாலும் இந்த வருஷம் ஃபுல்லா இந்த வருஷம் கடந்து அடுத்த வருஷத்துல பாதி வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆன்லைன்லயே தான் இருப்பாருங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. அவரு வந்து நான் என்ன சொல்ல வரேன், அந்த கேஸ் முடியாத வர அந்த லைம் லைட் வந்து அவரை விட்டு போகாது. இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள், அடுத்தடுத்த ஆடியோக்கள், அடுத்தடுத்த போட்டோஸ்கள் அவங்க இன்ஸ்டால விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இது வந்து மாதம்பட்டியும் ஜவ்வாதான் இந்த விஷயத்த இழுக்கிறாரு. காம்பன்சேஷன் காம்ப்ரமைஸ்க்கு அந்த லேடியும் வர்ற மாதிரி தெரியல, இவரும் பண்ற மாதிரி தெரியல. இந்த கேஸ் வந்து ஆனா நிறைய நீங்க சொல்ற மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு இழுக்கிற பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா நின்னாங்கன்னா கேஸ முடிக்க முடியாது. அது பாட்டுக்கு அடுத்தடுத்து ஹியரிங் போட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும். 2 பேரும் ஒத்து வரணும்ல. காம்ப்ரமைஸ்னாலும் கோர்ட்ல வந்து பேச ஒத்து வரணும். இல்ல நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி போட்டுட்டு இருந்தாங்கன்னா கேஸ் கடைசி வர பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு பதிலா அவங்களோட அட்வொகேட்ஸ் வந்து அப்பியர் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருவாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதிலா அவங்க அட்வொகேட்ஸ் அப்பியர் ஆனா போதுமே. அதுக்கப்புறம் ட்ரையல் டைம் அவங்க வரணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி கிராஸ் ஆர்கியூமெண்ட் அந்த டைம் மட்டும் அவங்க வந்தா போதும். ஓகே. ஆனா இப்போ இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதை வந்து இவங்க சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி மனு கொடுத்திருக்காங்க. சோ அது சிபிசிஐடிக்கு மாறும்போது அது அந்த வழக்கோட போக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும்? என்னங்க நாட்டுல என்னெல்லாமோ நடக்கு. இந்த வழக்கை கொண்டு சிபிசிஐடினா அது வந்து எந்த அளவுக்கு ஒரு இதா போகும்னு தெரியல. ஏன்னா இப்ப நிறைய வழக்குகளுமே பெரிய பெரிய வழக்குகளுக்குமே இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், கொலை வழக்கு எல்லாம் இதுல இருக்கு, அதுவே சிபிசிஐடில இருக்கு, அதுவே தீர்ப்பு வரல. இப்போ விஷயங்கள் வந்து சிபிசிஐடிக்கு மாத்தணும் அப்படி இப்படின்னு இது பண்ணி வழக்குகள்லாம் விசாரணைகள் வந்து பயங்கரமா அது வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டே தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா பண்ணணும் அப்படின்னா இப்ப எலெக்ஷன் டைம் வர நெருங்கிட்டு இருக்கு. சோ அதனால அவங்க எல்லாம் அந்த பிஸில இருப்பாங்க. இவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த கேஸ வந்து கொண்டு போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஓகே மேடம், இப்போ இந்த வழக்கை பொறுத்த அளவுல இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எதுக்குமே பிடி கொடுக்காம நகர்ந்துகிட்டு இருக்காரு. அவர் டிஎன்ஏக்கு வந்தாலோ இது வந்தாலோ எல்லாமே பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடும். இன்னும் ஜாய் கிறிஸ்டல்டா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இத போட்டுக்கிட்டே இருக்காங்களா, அதுக்கு என்ன காரணம் என்னவா இருக்கும்? அவரு வந்து துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமெத்தன்னு நினைச்சிட்டாரு. இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் வெளியே தெரியாத வரதான் ஒருத்தன் அசிங்கம் அவமானத்துக்கு பயப்படுவான். கரெக்டா? இப்போ ஒருத்தனை பத்தி ஒரு தப்பான விஷயம் இருக்கு, அது வந்து வெளியில பொதுமக்களுக்கு தெரியாத வரதான் அதை அடக்கி வாசிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உறவு முறையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கு, செகண்ட் ஒய்ஃப தெரியாம வச்சிருக்காருன்னா அந்த இது வந்து எவ்வளவு தூரம் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து கண்டுக்காம இருக்காங்களோ அது அளவுக்கு பயந்து 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 பண்ணுவாரு. அப்படித்தானே? சோ அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு தெரிய வந்து கண்டிக்க ஆரம்பிச்சா இவளுக்கு தான் தெரிஞ்சுட்டா தைரியமாவே போயிட்டு வரலான்னு நிறைய ஆண்கள் அப்படி பண்றாங்க. அதே மாதிரிதான் இப்ப இவரோட மென்டாலிட்டியும் இருக்கு. அதாவது அந்த விஷயங்கள் வந்து வெளியே தெரியாத வரைக்கும் கொஞ்சம் பயந்து அடக்கி வாசிச்சாரு. இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு, பிரஸ் மீடியா பயங்கரமா பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த லேடி இனி தெரிஞ்சு என்னத்துக்கு தெரியாம என்னத்துக்கு, கோர்ட்டு தானே லீகலா மூவ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு தான் இருக்காரு அவரு. ஏன்னா இப்போ சொல்ல போனா அது வந்து இல்லீகல் கான்டாக்ட் 2 வரும். அது மட்டும் இல்ல இந்த லேடியும் மேரிடா, ஆல்ரெடி மேரிடு, டிவோர்ஸ் வாங்காம தான் இல்லீகல் கான்டாக்ட், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ அந்த கல்யாணமே சட்டப்படி செல்லாது. அது மட்டும் இல்ல மிரட்டலின் காரணமான்னு சொல்லி அவர் காரணம் வைக்கிறாரு. பிளாக்மெயில் மேன் மணி மைண்டர்னு வைக்கிறாரு ரீசன்ஸ். சோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்ல லிவிங் டுகெதர் இஸ் நாட் அ கிரைம்னு கூட வந்துட்டு. சோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து கொஞ்சம் குளிர் விட்டு அலைகிறாரு. அதனால நம்மளை தண்டிக்க மாட்டாங்க, இது வந்து கிரிமினல் அஃபென்ஸா போச்சு, அதாவது உமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் அபியூஸ் அந்த மாதிரி போச்சுன்னா மேபி அவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னா இவங்க நார்மலா அந்த கேஸ மூவ் பண்ணாங்கன்னா அவர் இதுல இருந்து வெளிவர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது இந்த கருக்கலைப்பு அந்த மாதிரி வற்புறுத்தி என்ன கருக்கலைக்க வச்சுட்டாரு, அது எல்லாமே ப்ராப்பர் எவிடன்ஸ் இவங்க சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி உமன் ஹராஸ்மெண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் அதுல எல்லாம் போட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அது தவிர்த்து இந்த மாதிரி என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டாருன்னா அது எந்த அளவுக்கு கோர்ட்ல நிக்கும் தெரியல. ஆனா அந்த குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட்ல இவரோட குழந்தை தான் ப்ரூவ் ஆச்சுன்னா அவரு கண்டிப்பா அந்த குழந்தையோட மெயின்டெனன்ஸ்க்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்ல அவரோட ப்ராப்பர்ட்டில அவருக்கு இது வந்து லெஜிட்டிமேட் சைல்டுன்னு தான் வரும். என்ன ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறாரோ அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த பையனுக்கு கொடுக்கணும். அது சட்டத்திலே அப்படிதான் இடம் இருக்கு. குழந்தைய பராமரிக்கிற செலவுக்கு அவர் கொடுத்தே ஆகணும். ஓகே சரிங்க மேடம், இன்னும் அடுத்தடுத்த தகவல்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பயனுள்ள தகவல்ல பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.